நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனர்ஜிகோம் மதுரையிலிருந்து மருத்துவர் அனிதா ஜெரோம். முழு ஆரோக்கியம் என்றால் என்ன? முழு ஆரோக்கியம், ஆரோக்கியமே ஆனந்தம். ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும். நம்ம யாரை பார்த்தாலும் சரிதான், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோன்னே அவங்கள்ட்ட இருந்து வர்ற பதில் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சூப்பராக நல்லா இருக்காங்க, முழு ஆரோக்கியத்தோடு இருக்காங்கன்னு அர்த்தம். யார்ட்டா நல்லா இருக்கீங்களா, ஏதோ இருக்கிறேன், எப்படியோ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆரோக்கியம் அற்ற நிலையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம அர்த்தம். இப்போ ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோன்னா உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் மன ஆரோக்கியம் = முழு ஆரோக்கியம். உடலும் மனமும் நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் முழு ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்பதை உடலை மட்டும் சார்ந்தது அப்படின்றது கிடையாது. உடல் ஆரோக்கியமாக இருந்த போதிலும் மன ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா உடல் நலத்தை கெடுத்துரும். நல்லா இருக்காங்க, மன ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாங்கன்னா உடல் ஆரோக்கியம் இருக்காது, சாப்பிட பிடிக்காது, தூங்க பிடிக்காது, மனநலம் சரியில்லைன்னு சொன்னோன்னா. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் உடலில் ஒரு நோய், சின்ன நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மனசில் நமக்கு டல்லாயிடுவோம். அப்போ இது ரெண்டுமே சேர்ந்ததாங்க முழு ஆரோக்கியம். அப்போ இப்போ மன ஆரோக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மனித பிறவி தான் மற்ற பிறவிகளை காட்டிலும் மிக உயர்ந்த பிறவி அப்படின்னு ஆன்றோர்கள் நிறைய இடத்துல நமக்கு குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. மனிதனால் மட்டும்தான் பேச முடியும், சிரிக்க முடியும், சிந்திக்க முடியும், பகுத்தறிய முடியும். அதனால்தான் மனிதனை உயர்ந்த பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனிதன் உயர்ந்த பிறவியாக பிறந்துவிட்டால் மட்டும் போதாது, அவனுடைய எண்ணங்களும் செயல்களும் உயர்வாக இருக்கணும். அப்போ ஒரு மனிதன் எப்படி அப்படின்னா அவனுடைய சொல்லுக்கு ஏற்றவாறு அவன் மிக உயர்ந்த மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான்னா அந்த மனிதன் சில நற்பண்புகளை கடைபிடிக்க வேண்டும். என்னென்ன நற்பண்புகள்லாம் ஒரு மனிதன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தூய்மையான உள்ளம் இருக்கணும், உயர்வான எண்ணம் இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, பிடிவாதம் இருக்கக்கூடாது, பிறர் பொருளை அபகரித்தல் இருக்கக்கூடாது, தரக்குறைவாக நினைக்கிறவங்களா இருக்கக்கூடாது, பேசுதல் எளியவர்களை ஏளனம் செய்கிறவங்களா இருக்கக்கூடாது, வஞ்சகம் செய்கிறவங்களா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கீழ்த்தரமான தீய எண்ணங்களை மனசில் நிறையா சேர்ந்துருச்சுன்னா அழுக்குகள் அதிகமாயிரும். அதனால் மனசை எப்பவுமே நம்ம கரெக்டாக வச்சு ரொம்ப சந்தோஷமான மனநிலையை நம்ம உயர்வான எண்ணங்களுடன் இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு மனம் ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாட்டையும் அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், பரிவு உள்ளவங்களா இருக்கணும், பக்தி நிறைந்தவங்களா இருக்கணும், ஈகை குணம் உடையவங்களா இருக்கணும், நல்ல எண்ணம் இருக்கணும். இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மன ஆரோக்கியமாக சூப்பராக அவங்களால வாழ முடியும். உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா தன்னைத்தானே பேணி காக்கிறவங்களா கரெக்டாக அவங்களுடைய செயல்பாடுகளை செய்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். மனதில் உள்ள அழுக்குகளை நீக்கி மன ஆரோக்கியம் பெறுவது போல உடலில் உள்ள மலக்கழிவுகள், கழிவு நீர்கள், கேஸ் போன்றவற்றெல்லாம் நீக்கி சுத்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும். ஒரு நாளைக்கு யூரினை அடக்காமல் போகிறவங்களா இருக்கணும். அதுக்கப்புறமா தூக்கம், நல்லா தூங்குறவங்களா இருக்கணும், உழைப்பு உள்ளவங்களா இருக்கணும், போதுமான உழைப்பு, அவங்களுக்கு எப்படி அவங்களால உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருக்கிறவங்களா இருக்கணும், ஓய்வு எடுக்கணும், கரெக்டான சரியான முறையில் தூங்கக்கூடியவங்களா இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக கணிச்சிட்டு அவங்களுடைய தேவையான அளவு ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடக்கூடியவங்களா இருக்கணும். இப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றான், ஊட்டச்சத்து உள்ள உணவு சாப்பிடணும், நல்லா தூக்கம் இருக்கணும், அது மாதிரி கழிவுகளை வெளியே அகற்றணும். இந்த 3 விஷயங்களும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால ஒவ்வொருத்தரும் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மன ஆரோக்கியம் உள்ளவர்கள் தான் மற்றவர்களிடம் அன்பாக இருக்க முடியும், புன்னகை பூத்த பொலிவுடன் இருக்க முடியும், மனச்சுமையின்றி மகிழ்வுடன் இருக்க முடியும், ஏழ்மையை பார்த்து இரக்கம் கொள்பவர்களாக இருக்க முடியும், எல்லோரும் சமம் என்று எண்ணி வாழக்கூடியவங்களா இருப்பாங்க, நல்லதையே நினைப்பாங்க, நல்லதையே செய்வாங்க, நலமோடு வாழ்வாங்க, பிறரையும் வாழ வைப்பாங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் இருக்கிறவங்க ஓய்வின்றி உழைப்பவனா இருப்பாங்க. ஆனால் ஓய்வின்றி உழைப்பவனும் உழைப்பின்றி உண்பவனும் நோயாளி. அதனால கரெக்டான நேரத்தில் தூங்கி
கரெக்டான நம்ம உடல் கழிவுகளை வெளியே அகற்றி தேவையான உணவுகளை சாப்பிட்டு மன நிறைவோடு எல்லாரிடமும் அன்பு செலுத்தி வாழ்பவங்கள் தான் முழு ஆரோக்கியமுடையவங்களா இருக்க முடியும். அதனால உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் மன ஆரோக்கியம் ஈக்குவல் முழு ஆரோக்கியம். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் ஆரோக்கியமான மனிதர்கள் அப்படின்ட்டு நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். நன்றி, வணக்கம்.